வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சிட்டிவான மேட்டர், ஒரு சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு டெலிகேட்டான விஷயம். அதாவது கடந்த 11/4/2026 திருச்சியில் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தமிழக மறைமாவட்ட ஆயர்களுடைய ஒரு கூட்டம் நடந்திருக்கு. தமிழக ஆயர் பேரவையோட ஒரு கூட்டம். இதற்கு தலைவராக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் பிஷப் ஜார்ஜ் அந்தோணிசாமி, அவர் வந்து ஆர்ச்சி பிஷப்பாக இருக்கார். அவர் ப்ளஸ் செங்கல்பட்டு பிஷப் மேதகு நீதிநாதன், இவர்கள் இருவர் தலைமையில் சில பல அருட்சகோதரிகள்லாம் கலந்து கொண்டு ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. என்ன மீட்டிங் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாருக்கு ஓட்டு போடணும், நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், எந்த கட்சி பட்டனை அமுக்கணும், அதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆயர்கள் நம்மளை ஆன்மீகத்தை வழிநடத்துக்காக நம்ம அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோமா, இல்லை இந்த கட்சிக்கு நீ ஓட்டு போடு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, 5 வருஷத்துக்கு நீ திமுகவுக்கு ஓட்டு போடு, அடுத்த 5 வருஷம் அதிமுகவுக்கு ஓட்டு போடு, இதை சொல்கிறதுக்கு நம்ம அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோமா? ஆயர் அப்படிங்கிறவருடைய வேலை என்ன? மக்களை வந்து மறைபரப்பு பணியில், அதாவது இந்த இறை பணியில் எப்படி ஆன்மீகத்தை தழுவுறது, எப்படி கோயிலில் நீங்கள் வந்து பக்தியாக இருக்கிறது, ஆன்மீக முயற்சிகளில் எப்படி உங்களை முன்னெடுக்கிறது, பக்தி முயற்சிகளில் எப்படி முன்னெடுக்கிறதுக்காக தானே நம்ம ஆயர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்மளை அரசியல் வழி நடப்பு செய்வதற்காக நம்ம அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆயர்களுடைய இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் தமிழக ஆயர் பேரவை ஒரு 6 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நீங்கள் மதச்சார்பற்ற திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, ஏன்னா ஒரு மதவாத கட்சி உள்ளே வந்துடக்கூடாது, நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். பட் ஆனால் கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உங்கள் சொந்த விருப்பம், நாங்கள் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, ஆயர்களுடைய இந்த அறிக்கை உண்மையிலே சரிதானா, நியாயமான ஒரு அறிக்கையா? இவங்களை இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட சொல்ல தூண்டியது என்ன? இவர்கள் ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய மனசாட்சியா? இவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுமா, இவங்க சொல்கிற கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இல்லை எழுது. பொதுவாக இப்போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் நல்லா தெரியும், ஒரு திருப்பலியில் தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அந்த மறைவுரையில் இருக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த பிரசங்கத்தில் இருக்கவே மாட்டேங்கிறாங்க, பாதியிலே எந்திரிச்சு போயிடுறாங்க. ஒரு தெலுங்கு படத்தில் பாட்டு வந்துச்சுன்னா எப்படி எந்திரிச்சு போயிடுறோமோ அதே மாதிரி தான் ஒரு பிரசங்கம் மறையுரை ஒரு தந்தை அருட்தந்தை நிகழ்த்துறாரு அப்படின்னா பாதியில் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அதில் ஒன்றும் ஸ்டஃப் இல்லை. ஒரு யூடியூப்பில் பேசுகிறப்ப ஒருத்தர் அழகாக அதற்குண்டா கோர்வையாக பேசுகிறாரு. அந்த அளவுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஆயர்களுக்கு இந்த வேலை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு இயேசுநாதரை சிலுவையில் அடைஞ்சிருக்கும் போது சொல்லுவார். அதாவது அந்த 2 கல்லர்களுக்கு மத்தியில், திருடர்களுக்கு மத்தியில் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னென்னா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுவார். ஸோ இந்த வார்த்தையை தான் நான் இந்த இடத்துல மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக ஆயர் பேரவை கடந்த 11ஆம் தேதி நடந்த மீட்டிங்கில் மதச்சார்பற்ற திமுக கூட்டணிக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நியாயமான அறிக்கையை, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா ஆயர்களுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு தோணுது. உங்கள் வேலை அரசியல் எங்களை வழி நடத்துது, அப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிங்க. தமிழக ஆயர் பேரவை எல்லாம் சேர்ந்து எப்படி முஸ்லீம்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கோ அதே மாதிரி தமிழக ஆயர் பேரவை வெளியே வந்து நீங்கள் ஒரு ஒரு கெத்தாக ஒரு கட்சி ஆரம்பிங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, உங்களுக்கு வக்கு இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நீ இவனுக்கு ஓட்டு போடு, நீ அவனுக்கு ஓட்டு போடு, இது என்ன பேச்சு? இது உண்மையிலே ஆயர்கள் செய்யக்கூடிய வேலையா? நீங்களும் எங்களுக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டணும்னு நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தோமா, எங்களுக்கு அரசியலில் நீங்கள் வழிகாட்டணும்னு நான் உங்களை தேர்ந்தெடுத்தோமா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழுது, பல்வேறு விவாதங்கள் இதன் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த பதிவை போடுறேன். எந்த ஒரு கத்தோலிக்க ஆயரை சிறுமைப்படுத்தணும், கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்தணும், இறை நம்பிக்கையை சீரழிக்கணும் அப்படிங்கிற நம்ம எண்ணத்தில் ஒரு கத்தோலிக்க ஆயருடைய வேலை என்ன?
பங்கை பராமரிக்கணும், பங்கு மக்களை சந்திக்கணும், இதெல்லாம் தான் பார்க்கணும். பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்கும்போது 10ஆம் திருவிழாக்காவது பிஷப்பை கூப்பிடுவாங்க. ஆண்டவர் பூசை மேற்றாணியார் வர்றாரு, 1000 திருப்பள்ளின்னு கூப்பிடுவாங்க. இப்போ எந்த ஊர்லேயுமே கோயிலில் 10ஆம் திருப்பள்ளிக்கு இல்லை 9ஆம் திருவிழாவுக்கு வந்து கூப்பிட்றதில்ல. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஆயர் ஒருவர் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. ஏன்னா அந்த ஆயர்கள் வந்து சொத்துக்களை நிர்வகிக்க தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆல்ரெடி மக்கள் மத்தியில் வந்துருச்சு. ஏன்னா சமூக ஊடகங்களும் தொலைத்தொடர்பு மேலோங்கி இருக்கக்கூடிய காலங்களில் மக்கள் இனிமேல் கேள்வி கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆயர்களுடைய இந்த முடிவு சரிதானா அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி எழுது. இந்த கத்தோலிக்க எப்படி தமிழகத்தில் வந்துச்சு, உலகத்தில் வந்துச்சு, ஆதி காலத்தில் இந்த கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறம் விடுதலைக்கு முன்னாடி, சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி ஆதி காலங்களில் தமிழக மக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் போதிய பகுத்தறிவு இல்லாமல், கல்வியறி இல்லாமல், ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க. அப்போது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பாதிரியார்கள், ஃபாதர், சிஸ்டர்ஸ், அருட்சவர்கள், அருத்தந்தைகள்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, மருத்துவமனைகளை கட்டினாங்க, சமுதாய கல்லூரிகளை கட்டி ஆரம்பித்து கல்வியறிவு மூலமாக அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க, அறிவொளியை ஏற்படுத்தினாங்க. அதன் மூலமாக அவங்க மறைபரப்பு பணியை செய்தாங்க. ஸோ அப்படித்தான் தமிழகத்திலையும் இந்தியாவிலும் கிறிஸ்தவம் வளர்ந்தது, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வந்தது. ஸோ அதன் மூலமாகத்தான் அவங்க வந்தாங்க. எதற்காக அவங்க அந்த கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்தாங்க? இவன் அறிவு இல்லாமல் இருக்கான், போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது, கல்வியறிவு இல்லாமல் இருக்குது, மூட நம்பிக்கையில் தெளித்து அவங்களுக்கு ஒரு பகுத்தறிவை கொடுக்கணும்னு சொல்லி மறைபரப்பு பண்ணிட்டு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, விவிலியத்தை பரப்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பள்ளி கல்லூரிகள் இவங்க தெரிஞ்சுட்டு போட்டோம், ஏன்னா அவங்க வெளிநாட்டவர், அதனால் இவங்களுக்கு கல்வி அறிவு தேவைன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தொடங்கினாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், சமுதாய கல்லூரிகள், பிஎட் காலேஜஸ் நிர்வகிக்கிறதுலாம் இவங்க குறியாக இருக்காங்களே தவிர அந்த மறைபரப்பு பணி, அந்த இறைபரப்பு பணி அதனால யாருமே இல்லை. அவங்களோட இப்போ ஒரு சலேஷியன் ஃபாதர் எடுத்துக்கோங்க, ஒரு ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் கழிச்சிட்டிங்கன்னா அவங்க ஒன்றுமே இல்லை. இப்போ ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? கல்வி நிறுவனங்கள் தான் நடத்துகிறாங்க. லோயலா காலேஜ் சென்னையில், திருச்சியில் தூய வளநாள் கல்லூரி சென்ட் ஜோசப், மதுரையில் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி, திருநெல்வேலியில் தூய சவேரியார் கல்லூரி, இப்படி கல்லூரிகள் தான் அவங்களுடைய முகமாக இருக்குது. அவங்க இறைபரப்பு பணியோ மறைபரப்பு பணியோ செய்கிறதில்லை. இதற்குத்தான் காலஞ்சென்ற மறைந்த போப் என்ன சொன்னார்னா, இயேசு சபையிலிருந்து வந்த முதல் போப் பிரான்சிஸ் அவர்கள், 16ஆம் பிரான்சிஸ், அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் உங்கள் பள்ளி கல்லூரிகளை எல்லாம் டயசிஸ் ஃபாதர், மறைமாவட்ட பாதிரியார்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் இறைபரப்பு பணிக்கு போங்க அப்படின்னாரு. இந்த வார்த்தையை அவர் சொன்னார். பட் அது செவுடங்காயில் ஒரு சங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போது இவர்களுடைய முழு நேர தொழில், இந்த பாதிரியார்களுடைய முழு நேர தொழில் ஒரு பள்ளிக்கு கரஸ்பாண்டாக இருப்பது, ஒரு பள்ளியோடைய பிரின்ஸ்பாலாக இருக்கிறது, ஒரு கல்லூரியை நடத்துவது, ஒரு ஸ்கூலை நடத்துவது, ஒரு எய்டட் ஸ்கூலை நடத்துறது, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலை நடத்துறது, ஒரு காலேஜோடைய நடத்துறது, இப்படி தான் அவங்களுடைய முழு நேர தொழிலாக மாறிடுச்சு. ஸோ அதனால தான் இவங்க இந்த பள்ளி கல்லூரிகளை, மருத்துவமனைகள், இவங்க இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்கு, இவங்களுடைய நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு ஆளும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா, அதற்காகத்தான் இந்த அறிக்கையா அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள தோன்றுது. ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த ஆயர்களுடைய இந்த அறிக்கை உண்மையிலே நியாயமான அறிக்கையா? ஆயர்களுக்கு மனசாட்சி இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது. ஆயர்களுடைய மெயின் அஜெண்டா என்ன? பிஜேபி வந்துடக்கூடாது, பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, பிஜேபி உள்ளே வந்தால் நம்மளெல்லாம் ஒரு வழி ஆக்கிடும் அப்படிங்கிற இந்த பூச்சாண்டி தானே. திமுக என்ன பூச்சாண்டி காட்டுதோ அதே பூச்சாண்டி தான் இந்த ஆயர்கள் காட்டுறாங்க. ஆயர்கள் செய்து இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். பாஜக வந்தால் எல்லாரும் என்ன மோடி AK-47 எடுத்துகிட்டு படப்பட சுட்டு கொல்ல போகிறாரா? இல்லையே, இல்லையே, அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லையே. ஸோ அதற்காக இந்த திருடர்களை நம்ம ஆதரிக்க முடியுமா? இப்போ திமுக, இப்போ பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க. திமுக மட்டும் என்ன யோக்கியமா? தென் மாவட்டங்கள் அவ்வளோ கனிம வள கொள்ளை நடக்கு. கத்தோலிக்க கிறிஸ்தவம், கிறிஸ்தவ மதத்துடைய கல்வி நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள், நிறைய கிறிஸ்தவ சமயத்துடைய தொடர்புடைய நிறுவனங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. எந்த பாதிரியாராவது கேட்டிங்களா? எந்த பாதிரியாராவது எடுத்து ஒரு குரல் கொடுத்தீங்களா? இன்றைக்கி திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறீங்களா? எந்த பாதிரியாராவது இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக எடுத்து குரல் கொடுத்துருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. பாஜக வந்துடுவான். இவங்களுடைய அஜெண்டா என்ன? இந்த பாதிரியார்களுடைய அஜெண்டா, ஃபாதர்ஸ். நானே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவம் தான். எங்கள் தாத்தா உபதேசிரியார் இருந்திருக்காரு. எங்கள் ஃபேமிலியில் ஏகப்பட்ட ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க.
பட் ஆனால் பாஜக வந்துடும் அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடு, திமுகவுக்கு ஓட்டு போடுன்னா முதல்ல இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் முதல்ல இந்த அரசியலில் ஈடுபடுறதை நிப்பாட்டுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி, IUML மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிங்க. தமிழக ஆயர் பேரவை சேர்ந்து அந்த கட்சியை நீங்கள் வழி நடத்துங்க. இவனுக்கு ஓட்டு போடுங்க, நீங்களே வேட்பாளர்களை நிப்பாட்டுங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்கள் ஓட்டு போட்டு போகிறோம். அதை விட்டுட்டு திமுகவுக்கு ஓட்டு போடு, அதிமுகவுக்கு ஓட்டு போடு. ஏன் விஜய் கூட வந்திருக்காரு, அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், கத்தோலிக்க கிறிஸ்தவர் தான். ஜோசப் விஜய்னு பேரை வச்சுட்டு வந்திருக்காரு. தாவேக்காலேருந்து கிட்டத்தட்ட 12 கிறிஸ்தவ வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு கிறிஸ்தவங்களா தெரியலையா? திமுகவில் இருக்கவங்க மட்டும்தான் கிறிஸ்தவனா தெரியுதா? தாவேக்கால இருக்கவங்களாம் கிறிஸ்தவனா தெரியல, அதிமுகவில் இருக்கவங்களாம் கிறிஸ்தவனா தெரியல. ஸோ இது முற்றிலும் ஒரு மோசமான நடவடிக்கை. தமிழக ஆயர் பேரவை, நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், ரொம்ப தரங்கெட்டு போயிடுச்சு. இவங்களுடைய நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக, கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக, பள்ளி கல்லூரிகளை காப்பாற்றுவதற்காக திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையில் மனவேதனை அளிக்க. நீங்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய அரசியல் பிரதிநிதியா இல்லை ஆன்மீக பிரதிநிதியா? நீங்கள் உண்மையிலே உங்களுடைய இந்த அறிக்கைக்கு எனக்கு பார்க்க ரொம்ப கோபமுடைய செய்தி. பல்வேறு ஆயர்களை நம்ம சேனலில் பேட்டி எடுத்திருக்கோம், போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 3-4 வருடத்துக்கு முன்னாடிலாம் பேட்டி எடுத்திருக்கோம். பட் ஆனால் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆயர்கள் சரியான அரசியல் தலைவர்கள் நீங்கள் கிடையாது. அதுக்கு நன்கு ஆகச்சிறந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். நீங்கள் ஆன்மீகத்தில் மட்டும் எங்களுக்கு, நீங்கள் அரசியலில் எக்ஸ்பர்ட் கிடையாது. யூ ஆர் எக்ஸ்பர்டைஸ் ஆன்மீகம், ரிலிஜியஸ் கான்செப்ட்ஸில் மட்டும்தான் நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம். இப்போ இளையராஜா அவர் இசையில் மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் அரசியல் பேசினா அவர் யாராவது ரசிப்பாங்களா? இசையில் அவர் மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லுவேன். அவருடைய பாடல்களை மெய் மறந்துடுவாங்க, அவ்வளோ பெரிய இசை ஞானி அவர் அரசியல் பேசினா யாராவது ரசிப்பாங்களா? அதே மாதிரி ஆயர்கள், நீங்கள் அரசியல் பேசாதீங்க. எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்றதுக்கு அறிக்கை கொடுக்குறது நீங்கள் யார்? முதல்ல அதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லைன்னு நான் சொல்ல, அருகதையே இல்லைன்னு நான் சொல்ல. ஸோ இது ஒரு தமிழக ஆயர் பேரவையோட இந்த அறிக்கையை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் திமுக மட்டும்தான் சிறுபான்மையுடைய பாதுகாவலரா? திமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கு? அதை முதல்ல பட்டியலிடுங்க. எல்லாம் இந்த ஆயர்கள் உயர்நிலை தொடர்புகளில் நீங்கள் HNIயில் லாபி பண்ணிகிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கூட தொடர்பு வச்சுட்டு லாபி பண்ணிகிட்டு இருக்கீங்க, பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பேசுகிறேன். வள்ளியூரில் ஒரு உதவி பங்கு தந்தை தூக்கிட்டு இறந்து போனார். வள்ளியூர் பங்கில் அவர் இறக்கும்போது அவர் பாக்கெட்டில் ஒரு தற்கொலை கடிதம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் அதற்குண்டான விசாரணையை நடந்துக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடி பிஷப் அதை பற்றி எந்த ஒரு அறிக்கையுமே எதுவுமே வெளியிடலை. ஒரு கத்தோலிக்க பாதிரியார் வள்ளியூர் பங்கில் அவருடைய அறையில் தூக்கு போட்டு இறந்துருக்கார். ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுக்கணும் இல்லையா? ஒன்றுமே கொடுக்கலை. ஸோ இதெல்லாம் நடந்தது. ஸோ நம்ம பக்கமே நம்ம ஏகப்பட்ட ஓட்டையை வச்சுருக்கோம். நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க. அரசியல்லாம் உங்களுக்கு வராது. அரசியல்லாம் தமிழக ஆயர் பேரவைக்கு வராது. ஸோ மயிலாப்பூர் பிஷப் ஏன் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்தாருன்னு தெரியல. அவர் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டதா தமிழக ஆயர் பேரவை அப்படின்னு தெரியலை. ஸோ என்னுடைய பதிவு என்ன அப்படின்னா, தமிழக ஆயர் பேரவையுடைய இந்த முடிவை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிப்போம். சீமானுக்கு கூட நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம், ஏன் விஜய்க்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம், எடப்பாடி கூட நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். பட் திமுகவுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு திமுக சரியான கட்சி அல்ல. சிறுபான்மையில் அரசு அங்கீகாரம் பெற்ற இன்னும் எத்தனையோ சிறுபான்மையினரால் நடத்தப்படக்கூடிய உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளில் நிறைய போஸ்டிங், ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் இன்னமும் அப்ரூவல் ஆகாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த ஆயர் பேரவை என்ன பதில் சொல்லுது? எத்தனையோ ஆசிரியர்கள் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசை எதிர்த்து. பழைய சம்பளம் வரல, பழைய பென்ஷன் வரல, நிறைய பணங்கள் பெண்டிங் இருக்குன்னு நீதிமன்றத்தை நாடி கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இடையில இனிகோ இருதயராஜா ஒரு பேட்டியில் சொன்னார், சிறுபான்மையினருடைய கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றலைன்னு சொல்லி ஒரு பேட்டிலாம் கொடுத்தாரு. அதை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்படி எந்த ஒரு கிறிஸ்மஸ் விழா அப்படின்னா கூட முதலமைச்சரை கூட்டு கொண்டாந்து வச்சிடுறது. இவங்க போய் முதல்வருக்கு பாராட்டு பத்திரம். இதில் சில முக்கியமான சாமியார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நான் அவங்கள பேர் சொல்ல விரும்பலை. அவங்க முக்கியமாக திமுகவுடைய கைக்கூலிகளாக மாறிவிட்டார்கள். திமுகவுடைய கைக்கூலிகள் அவங்க. இவங்கெல்லாம் வேற இருக்கப்படணும். இவங்கெல்லாம் சபையில் இருக்கக்கூடிய அந்த புல்லுருவிகள், இவங்கெல்லாம் வேற இருக்கப்படணும்.
மேலும் நான் மிக முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடக்கக்கூடிய சில பல நிகழ்வுகள் நமக்கு கத்தோலிக்க மதத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைக்குது. இது நான் சொல்கிறது தப்பு, உங்கள் மனசாட்சியில் கை வச்சு கேளுங்க. இயேசுநாதர் எப்படி பிறந்தார் நம்ம படிச்சிருக்கோம். கந்தை துணியில் புதியப்பட்டு இடம் கிடைக்காமல், பிறப்பதற்கு ஒரு இடம் இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கட்டக்கூடிய ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அது குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடிகளில் கட்டுறாங்க. அப்படி கோயில்கள் எல்லாம் அப்படி தங்கத்தால் பெயிண்ட் அடிக்கப்பட்டு அப்படி மினுங்குது. ஸோ இதை நான் மோசம் நான் சொல்லலை. பட் நம்ம படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்கள்ல. பைபிளில் என்ன படிக்கிறோம், எளிமையாக இருங்க அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். பட் கோயிலை புனரமைங்க, கட்டமைங்க, ரைட். பட் பல ஆயிரம், பல கோடிகள், 10 கோடி, 15 கோடி, 20 கோடி போட்டு கட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது, என்னுடைய மனதில் வருது. ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு வருதுன்னு சொல்லலை, கெட்டுங்க என் மனதில் ஏற்படுது. ஏன்னா நான் பைபிளில் படித்தது இயேசுநாதர் எளிமையாக கந்தை துணியில் பொதியப்பட்டு மாட்டுத் தொட்டியில் கடத்தப்பட்டார், தொழுவத்தில் கடத்தப்பட்டார்னு படிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அன்பியங்கள் பண்ணக்கூடிய கலாட்டாக்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில், அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு பங்குலையும் ஒவ்வொரு வருடமும் ஒரு சேல்ஸ் டேன்னு அப்படின்னு கொண்டாடுவாங்க. நம்ம பைபிளில் என்ன படிச்சிருக்கோம், இயேசுநாதர் ஆலயத்தில் இருந்த வியாபாரிகள், புறாக்கள், பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளை சவுக்கால் அடித்து விரட்டினார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஆலயத்தில் என்ன நடக்குது, ஆலய வளாகங்களில், எங்கள் சொந்த ஊரில் ஆலய வளாகங்களில் என்ன நடக்குது, அன்பியங்கள் அந்த சேல்ஸ் டேயில் ஒவ்வொரு அன்பிய குழுவும் ஒவ்வொரு பொருட்களை, உணவுப் பொருட்களை தயாரித்து கொண்டு வந்து விற்கிறாங்க. பிரியாணி, இட்லி, சாம்பார், பூரி, கிழங்கு, பானிபூரி முதற்கொண்டு எல்லாம் செஞ்சு அங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க. பங்கு மக்கள் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தொகையை பங்கு தந்தைகிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரம் அப்படின்னு எனக்கு தெரியலை. நம்ம பைபிளில் என்ன படிச்சிருக்கோம், ஆலயம் வியாபார கூடமல்ல, ஆலயத்தை சார்ந்த வளாகம் வியாபார கூடமல்ல அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் கோபம் கொண்டு சாட்டையை அடித்து அங்குள்ள வியாபாரிகளை விரட்டினார் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஸோ இதெல்லாம் நமக்குள்ள ஒரு கேள்வி, நம்ம ஒரு வழி தவறி போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுது. இது என்னுடைய கேள்வி, இது நான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய கேள்வியை நான் சொல்கிறேன், என்னுடைய கேள்வி. நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் யாராவது காயப்பட்டிருந்தா, உங்கள் மனசை காயப்பட்டிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. பட் என்னுடைய மனதில் உள்ள கேள்வியில் நான் கேட்குறேன், இதை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேருடைய என்ன பிரதிபலிப்பாகத்தான் இதை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் ஆலயங்கள் பிரம்மாண்டமாக கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அளவிற்கு அதிகமாக மிகப்பெரிய அளவில் படோபரமாக பிரம்மாண்டமாக, அதாவது இந்த லக்ஸரியஸாக ஆடம்பரமான ஆலயங்கள் இதுக்கு. இப்போ திருப்பலியே நம்ம என்ன வைக்கிறோம், ஒரு ஆடம்பர திருப்பலின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிறைய திருவிழா நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஷப் போகிறாருன்னா 9ஆம் திருவிழா ஆடம்பர திருப்பலி அப்படின்னு பயங்கரமாக டக்குறது, அது ஓகே. பட் இந்த ஆலயங்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செலவினங்கள் ஒரு மிதமிஞ்சிய செயலோ அப்படின்னு எனக்கு என்ன தோன்றுது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது சில பல கேள்விகள் நமக்குள்ளே எழுது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தமிழக ஆயர் பேரவையுடைய இந்த அறிக்கையை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் மனசாட்சியாக இந்த அறிக்கை இல்லை. இந்த அறிக்கை ஒருதலை பட்சமானது. இது தமிழக ஆயர் பேரவை ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கா அப்படிங்கிறத எனக்கு என்ன தோன்றுது. தமிழக ஆயர் பேரவை கண்டிப்பாக இந்த அறிக்கையை வாபஸ் வாங்கணும். நிறைய புதிய அரசியல் கட்சிகள் வருது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய், அவர் ஒரு கிறிஸ்தவர், ஏன் அவருக்கு நீங்கள் ஏன் ஆதரவு அளிக்கக்கூடாது? அவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? நீங்கள் உங்களை நம்பி தானே வர்றாரு, சிறுபான்மையின மக்களை நம்பி தானே அவர் வர்றாரு. அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது இல்லையா? ஏன் அவங்களே யாரும் கிறிஸ்தவங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவை சிந்திக்க மறந்துருச்சு. இந்த அறிக்கை ஒருதலை பட்சமான அறிக்கை. இந்த அறிக்கையை கிழித்து குப்பையில் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.